இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பேச்சு அதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம் சரிதான் பாட்டி, இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆச்சு எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ ஞாத்து சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிளை சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைச்சு விட்டன. வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி.
வாவ், ஆப்ரிகாட் எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்டபா எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டி கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. ஓ, இது உண்மையான கேக். பாருங்க. ஓ, அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. ஓ, எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. ஓ இல்ல, ஓ, நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. ஓ சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய். ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது. மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அதை திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது.
இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் ஆனது. இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with some சாரம். இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். தர்பூசணிகள் எப்படி இருக்கிறது? பாலிம்பாவை ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ நன்றி செல்லமே, நான் மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் பாராட்டுகிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். பிறகு சந்திப்போம்.